சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் முதல் கட்டமாக 50 குடிநீர் ஏடிஎம்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை மெரினா கடற்கரை நீச்சல் குளம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் ஏடிஎம்மை அவர் திறந்து வைக்க உள்ளார். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான கடற்கரை, பேருந்து நிலையம், பூங்கா, பள்ளி கல்லூரி பகுதிகள், மார்க்கெட் பகுதிகள் என 50 இடங்களில் குடிநீர் ஏடிஎம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது பட்டினம்பாக்கம், மயிலாப்பூர் மார்க்கெட், சைதாப்பேட்டை, கிண்டி பேருந்து நிலையம், சிவன் பூங்கா, அண்ணாநகர் டவர் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் குடிநீர் ஏடிஎம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஏடிஎம்களில் 150 மில்லி லிட்டர் மற்றும் 1 லிட்டர் என்று 2 வகையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும். வாட்டர் பாட்டில்களில் தண்ணீரை பிடித்து பருகும் வகையில் இந்த ஏடிஎம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவை வரும் டிசம்பர் முதல் பயன்பாட்டுக்கு வரவுள்ள நிலையில் ஒன்றிய ரயில்வேயின் RTSO தொழில்நுட்ப குழுவினர் சோதனை மேற்கொள்ள உள்ளனர். இதற்காக ரயில்வே துறைக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் கடிதம் எழுதியுள்ளது. சென்னையில் வழித்தடம் 4 முதற்கட்டமாக பூந்தமல்லி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவை பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. ஏற்கனவே 3 கட்ட சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஒன்றிய ரயில்வே துறையின் தொழில்நுட்ப குழுவினர் சென்னை வந்து 3 வார காலம் ஆய்வு நடத்த உள்ளனர். அப்போது அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகம் வரை ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை இயக்கி அதன் பிரேக்கிங் சிஸ்டம், மெட்ரோ ரயில் தண்டவாள அமைப்பு, ரயிலின் இயக்கம் உள்ளிட்டவை தொடர்பாக ஆய்வு செய்து உறுதிப்படுத்த உள்ளனர். குறிப்பாக கூர்மையான வளைவு பகுதிகளில் ரயில் பெட்டிகளில் அதிர்வுகள் ஏற்படுகிறதா என்பதையும் கண்காணிக்க உள்ளனர். சிறுவன் கடத்தல் வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ADGP ஜெயராமிடம் 24 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அவர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஜெயராமை திருத்தணி DSP அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது கடத்தலுக்காக பெருந்தொகை கைமாறியது தொடர்பான வங்கி பரிவர்த்தனை ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பின்னர் ஜெயராமை திருவலாங்காடு காவல் நிலையம் அழைத்து சென்று MLA ஜெகன்மூர்த்தியிடம் சேர்த்து வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். 24 மணி நேர விசாரணைக்கு பிறகு ADGP ஜெயராம் அனுப்பி வைக்கப்பட்டார். திருவலாங்காடு காவல் நிலையத்தில் இருந்து அவர் தனது சொந்த காரில் புறப்பட்டு சென்றார். 10 மணி நேர விசாரணைக்கு பிறகு ஜெகன்மூர்த்தியும் புறப்பட்டு சென்றார். இதற்கிடையே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜெயராம் தரப்பு தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வர உள்ளது. நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரத்தை கொலிஜியம் அமைப்பிடமிருந்து பறிப்பதே ஒன்றிய அரசின் நோக்கம் என்று உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் தலைவர் கபில் சிபல் குற்றம் சாட்டியுள்ளார். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் வகுப்புவாத கலவரங்களை தூண்டும் வகையில் பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவை பதவி நீக்கம் செய்ய கோரிய எதிர்க்கட்சிகளின் தீர்மானம் நிலுவையில் உள்ள நிலையில் உரிய விசாரணையின்றி நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய ஒன்றிய அரசு துடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆதாரங்களுடன் சிக்கிய நீதிபதி சேகர் யாதவை பாதுகாக்கும் ஒன்றிய அரசு நீதிபதி யஷ்வந்த் சர்மாவை பதவி நீக்கம் செய்ய தன்னிச்சையாக முடிவு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். கேரளாவில் PM ஸ்ரீ கல்வி திட்டத்தில் மாநில அரசு கையெழுத்திட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட ABVP அமைப்பினர் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் பள்ளிகளுக்கு நிதியுதவி அளிக்கும் PM ஸ்ரீ திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது. PM ஸ்ரீ திட்ட விவகாரத்தில் மாணவர்களின் நலனுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு, கேரளா குற்றம் சாட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் PM ஸ்ரீ கல்வி திட்டத்தில் கேரள அரசு கையெழுத்திட வலியுறுத்தி திருவனந்தபுரத்தில் ABVP அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல் தடுப்பை தாண்டிச் செல்ல முயன்ற அவர்களை போலீசார் தண்ணீர் பீச்சி அடித்து விரட்டினர். இதையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ABVP அமைப்பினரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். கேரளாவின் காசர்கோடு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அப்பகுதியில் உள்ள கோவிலில் வெள்ளம் புகுந்தது. இந்த நிலையில் வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் கோவிலில் பூஜை நடத்தப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. பக்தர்கள் சிலர் இடுப்பளவு நீரை கடந்து வந்து சாமி தரிசனம் செய்தனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது.
தங்கம் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்தாலும் இந்தியாவில் நகை வாங்குவோரின் எண்ணிக்கை குறைந்ததா என்பது தொடர்பாக உலக தங்க கவுன்சில் ஆய்வு நடத்தியுள்ளது. கடந்த ஏப்ரலில் ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்த பரஸ்பர வரி விதிப்பு காரணமாக சந்தையில் ஏற்பட்ட பொருளாதார குழப்பங்களும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட பதற்றங்களும் தங்கம் விலை ஏற்றம் கண்டுள்ளது. மேலும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான தாக்குதலும் சர்வதேச சந்தையை பாதித்து தங்கம் மீதான முதலீட்டு நம்பிக்கையை அதிகரித்தன. இது தவிர அமெரிக்க பெடரல் ரிசர்வ் கொள்கை கூட்டமும் தங்கத்தின் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் தங்கத்திற்கான தேவை குறிப்பாக திருமண தேவையை அடிப்படையாக கொண்டதாக மாறியுள்ளது. அதே சமயத்தில் 40 முதல் 45% பேர் புதிய நகை வாங்குவதற்காக பழைய நகைகளை விற்கத் தொடங்கியுள்ளனர் என்று உலக தங்க கவுன்சிலின் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரையில் அமையவிருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் மாதிரி காட்சிகளை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள நிலையில் கற்பனை காட்சிகளை வெளியிடவே 10 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ள அவர், மதுரைக்கு வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எய்ம்ஸ் என்ன ஆனது என சென்று பார்த்தாரா என கேட்டிருந்தேன். அதற்கு பதிலாக இந்த கற்பனை காட்சிகளை உருவாக்கி அளித்துள்ளார்கள் என்று பதிவிட்டுள்ளார். 2026 தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் என நினைத்து விட்டார்களா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். குன்னூர் தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமு உட்பட 8 பேர் மீது கோத்தகிரி காவல்துறையினர் மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுக அம்மா பேரவையின் மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வரும் சாந்தி ராமு அவரது குடும்பத்தினருடன் சேர்ந்து கடந்த 2012ஆம் ஆண்டு 50 ரூபாய் மதிப்புள்ள முத்திரை தாள்களை விற்பனையாளரிடம் 2012 பிப்ரவரி மாதத்தில் 2 தேதியிட்டு வாங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் முத்திரை தாளை 2006 மற்றும் 2010ஆம் ஆண்டுகளில் வாங்கியதைப் போல திருத்தம் செய்து சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த திலக் மற்றும் கண்ணன் ஆகியோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் 2012ஆம் ஆண்டு வாங்கிய முத்திரை தாள்களில் தேதி மற்றும் வருடங்களை மாற்றி பத்திரப்பதிவு செய்தது தெரியவந்தது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமு உள்ளிட்ட 8 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வடகலை தென்கலை இரண்டும் ஒரு பூக்காம்பில் உள்ள 2 இதழ்கள் என்று தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் குருக்களின் பெயரில் மோதலில் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் என அறிவுரை வழங்கியுள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள சின்னக்காஞ்சி விளக்கொளி பெருமாள் கோவில் விழாவில் தென்கலை வடகலை பிரிவினர் பாட அனுமதி மறுத்த கோவில் செயல் அலுவலர் உத்தரவை எதிர்த்து தென்கலை பிரிவினர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், கோவில் விழாக்களில் வடகலை தென்கலை பிரிவினர் மோதலில் ஈடுபட்டு வந்ததால் விழாக்கள் அமைதியாக நடக்கவே கோவில் செயல் அலுவலர் 2 பிரிவினரும் பாட அனுமதி மறுத்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்று சுட்டிக்காட்டினார். அப்போது வடகலை தென்கலை இரண்டும் ஒரு பூக்காம்பின் 2 இதழ்கள் என்று தெரிவித்த நீதிபதி 2 பிரிவுகளின் சீடர்கள் குருக்களின் பெயரால் மோதல்களை தவிர்க்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கக்கூடிய நெதர்லாந்தை பிறப்பிடமாக கொண்ட லில்லியம் மலர்கள் பூத்துள்ளன. வழக்கமாக மே மாதங்களில் பூக்கக்கூடிய இவ்வகை மலர்கள் இந்த ஆண்டு 1 மாதம் தாமதமாக பூக்கத் தொடங்கியுள்ளன. 3 வகைகளில் பூக்கத் தொடங்கியுள்ள இந்த வகை மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கின்றன. இந்த பூவோட தன்மை என்னன்னா, பூ பூத்துச்சுன்னா பூத்ததுலேருந்து ஒரு 15 நாள் தான் லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பூ முடிஞ்சிடும். இது இயர்லி ஒன்ஸ் தான் ப்ளூம் ஆகும். ஒரு பல்ப்லேருந்து 1லேருந்து 5 பூ பூக்கும். இதுபோன்ற வெளிநாட்டு மலர்கள் ரோஸ் கார்டனில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். கருங்கல் ஜல்லி, எம்சாண்ட் போன்றவற்றை எடுத்து செல்ல ஆன்லைன் முறையில் நடைசீட்டு பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள குவாரிகளிலிருந்து எடுக்கப்படும் கருங்கற்கள் ஆலைகளில் துகள்களாக நொறுக்கப்பட்டு எம்சாண்டாக கட்டுமான பணிகளுக்கு அனுப்பப்படுகிறது. ஒவ்வொரு இடத்திலும் எந்த அளவுக்கு கருங்கல் வெட்டி எடுக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்த கருங்கல் ஜல்லி, எம்சாண்ட் எடுத்து செல்லும் வாகனங்களுக்கு கனிம வளத்துறை நடைசீட்டு வழங்கி வருகிறது. கைகளால் எழுதப்படும் நடைசீட்டுகள் அமலில் இருந்த நிலையில் ஒரே நடைசீட்டை பயன்படுத்தி அதிக அளவில் கனிமங்கள் எடுத்து செல்லப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து சுரங்கங்கள், குவாரிகளிலிருந்து கனிமங்களை எடுத்து செல்வதற்கான நடைசீட்டுகளை ஆன்லைன் முறையில் வழங்க முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆன்லைன் முறையில் நடைசீட்டுகள், டிரான்சிட் பாஸ் வழங்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஆன்லைனில் https://mimos.tn.gov.in என்ற இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது.
நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் உயர்கல்வியில் சேர்வதற்கான வழிகாட்டல் வழங்கும் சிறப்பு முகாம் மிகுந்த பயனளிப்பதாக மாணவர்கள் வரவேற்றுள்ளனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தலைமையில் நடைபெற்ற முகாமில் கல்லூரிகள் மற்றும் வங்கிகளில் இருந்து அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் மாணவர்கள் ஒவ்வொருவராக சென்று தங்களுடைய குறைகளை மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமாரிடம் எடுத்துரைத்தனர். அந்த குறைகளை உடனடியாக கலைந்து மாணவர்கள் உயர்கல்விக்கு சேர்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். இந்த முகாம் குறித்து பேசிய மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் இந்த முகாம் தங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக தெரிவித்தனர். என்ன வேணுமோ நீங்க இங்க கேட்டீங்கன்னா நாங்க செஞ்சு தருவோம். குறைத்தீர்க்கும் முகாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்தோம் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். எல்லாமே எல்லா ஸ்காலரும் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரோம், ஃபீஸும் நாங்களே கட்டிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஸ்கீம். கல்வி உதவித்தொகை வழங்குவது, வங்கிகள் மூலம் கல்விக் கடன் பெற்றுத் தருவது உள்ளிட்டவற்றை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் செய்து தருவதாக ஆட்சியர் உறுதியளித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர்கள் கூறினர். கல்வி நிறுவனங்கள் அருகில் புதிய டாஸ்மாக் கடைகளை திறப்பது தொடர்பாக கட்டுப்பாடுகளை அதிகரிக்கும் வகையில் விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் இருந்து 100 மீட்டருக்கு அருகில் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்கக்கூடாது என்று விதி உள்ளது. இந்நிலையில் புதிய இடங்களில் டாஸ்மாக் கடைகள் திறப்பதற்கு முன்பாக கல்வி நிறுவனங்கள் ஆட்சேபனை தெரிவித்தால் அதனை மாவட்ட ஆட்சியர் பரிசீலிக்க வேண்டும் என்றும், ஆட்சேபனை மனு அளித்த நாளில் இருந்து 30 நாட்களுக்குள் இந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட மல்லாக்கோட்டை தனியார் கல்குவாரிக்கு 91 கோடி ரூபாய் அபராதம் விதித்து தேவக்கோட்டை சார் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மெகா ப்ளூ மெட்டல் தனியார் கல்குவாரியில் கடந்த மாதம் நிகழ்ந்த விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். விபத்து தொடர்பாக குவாரி உரிமையாளரின் தம்பி கமலதாசன், குவாரி பொறுப்பாளர் கலையரசன், மேற்பார்வையாளர் ராஜ்குமார் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். குவாரி உரிமையாளர் மேகவர்மன் கைது செய்யப்படவில்லை. உரிமம் காலாவதியான நிலையில் வேறொரு இடத்திற்கு வாங்கிய அனுமதியை வைத்து குவாரி 8 மாதமாக இயங்கியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து கண்காணிக்க தவறிய கனிம வளத்துறை அதிகாரி வினோத்குமார், மல்லாக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். சிங்கப்புணரி வட்டாட்சியர் பரிமிளா பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் சட்டவிரோதமாக செயல்பட்ட மல்லாக்கோட்டை கல்குவாரிக்கு தேவக்கோட்டை சார் ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட் 91 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலத்திற்கு பின்பு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றதால் தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. ஊளி, பாறை, சீலா, கனவா, நெத்திலி உள்ளிட்ட மீன்களை வாங்க கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த வியாபாரிகள் குவிந்ததால் மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததாக தூத்துக்குடி மீனவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நெத்திலி மீன் ஒரு கூடை 4500 ரூபாய் வரையும், பாறை மீன் ஒரு கூடை 6000 ரூபாய் வரையும், அயிலை மீன் ஒரு கூடை 2500 ரூபாய் வரையும் விற்பனையானது. முக்கியமா என்ன சொல்லணும்னா, விலைவாசிகள் கேரளா வியாபாரிகள் வருவதால கரையும் மீன்களுக்கு பரவாயில்லாம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது ஆண்டு முழுவதும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீரென அங்குள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களுடன் அமர்ந்து மதிய உணவருந்தியதோடு மாணவர்களோடு கலந்துரையாடி மகிழ்ந்தார். தொடர்ந்து விடுதியில் உள்ள கழிப்பறை, குளியலறை, உணவுக்கூடம் உள்ளிட்ட வசதிகளையும் பார்வையிட்ட அவர் மாணவர்களுடன் இணைந்து புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். முன்னதாக வைகை ஆற்றுப்படுகையில் 410 மீட்டர் நீளமுள்ள படுகை அணை கட்டுமான பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வுகளின் போது கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். 17 கோடி ரூபாய் மோசடி புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் மகன் ராஜாவை சென்னை விமான நிலையத்தில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் அதிமுக வார்டு கவுன்சிலராக பதவி வகித்து வரும் ராஜா தனது ஓமினா பார்மா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் நிறுவனத்தின் 16% பங்குகளை தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக ராஜாவின் சகோதரி புகார் அளித்திருந்தார். தனது கணவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தின் பத்திரங்களை அடமானம் வைத்த ராஜா அதன் மூலம் 11 கோடி ரூபாய் வங்கிக் கடன் பெற்று அதனை தனது மற்றொரு நிறுவனத்திற்கு மாற்றிக்
கொண்டதாக ராஜாவின் சகோதரி அளித்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்குவாரியில் முதலீடு செய்தால் கூடுதல் லாபம் தருவதாக கூறி 300 சவர நகையை பெற்று அதனை அடமானம் வைத்து ராஜா அவரது பெயரில் 40 ஏக்கர் இடத்தை வாங்கியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மலேசியா தப்ப முயன்ற ராஜாவை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூரில் நடந்த பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், கட்சியில் உள்ள குழப்பங்களுக்கான காரணங்களை தற்போது வெளியே சொல்ல முடியவில்லை என தெரிவித்துள்ளார். மனதிற்குள் நிறைய விஷயங்கள் இருப்பதாக கூறிய அன்புமணி, அதனை வெளியே சொல்வதற்கான காலம் வரும் என கனத்த குரலில் பேசினார். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் நம்ம கட்சிக்குள்ள இந்த குழப்பம் வரணும், பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி குழப்பம்லாம் இதெல்லாம் அது ஒரு முக்கியமான காரணம். நிறைய நாள் வெளியில் சொல்ல முடியல, சொல்லும் காலம் வரும். மனசுக்குள்ள நிறைய நீங்களும் நினைப்பீங்க, என்னடா இதெல்லாம் இருந்ததெல்லாம் எல்லாம் சரியா இருக்குது, பார்த்துக்கலாம். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸின் பிறந்த நாளான ஜூலை 25ஆம் தேதி நடைப்பயணத்தை தொடங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை சேர்ந்த ஜக்பர் மற்றும் ஜாஸ்மின் தம்பதியின் 6 வயது மகன் அரிய வகை தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். சிறுவனின் உடல் நாளுக்கு நாள் சிதைந்து வரும் நிலையில் ஜீன் தெரப்பி எனப்படும் சிகிச்சை மேற்கொண்டால் மட்டுமே இந்த நோயை சரி செய்ய முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சிகிச்சைக்கு சுமார் 24 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவாகும் நிலையில் சிறுவனை காப்பாற்ற மக்களும் தமிழ்நாடு அரசும் உதவ வேண்டும் என சிறுவனின் குடும்பத்தார் கோரிக்கை வைத்துள்ளனர். ஊசியோட மருந்து விலை மட்டும் பார்த்தீங்கன்னா 24 கோடியே 80 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன செய்யறோம் ஏது செய்யணும் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் இதை செய்யலை அப்படின்னா பையனை நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தை 2வது முனையமாக மாற்றும் பணிகளுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தெரிவித்துள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் போத்தனூர் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் மின்தூக்கிகள், நடைபாதைகள், வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதனை ஆய்வு செய்த பிறகு சன் நியூஸுக்கு பேட்டியளித்த RN சிங், 2வது முனையமாக தரம் உயர்த்தப்பட்ட பிறகு போத்தனூரில் இருந்து புதிய ரயில் சேவைகள் தொடங்கப்படும் என்றார். The work has already been sanctioned at about 100 crore and we are going to start soon. It will take about 3 years. போத்தனூர் ரயில் நிலையம் 2வது முனையமாக மாற்றப்படும் என்ற அறிவிப்பு ரயில் பயணிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மதுரையில் அமையவிருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் 3 படம் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் எக்ஸ் பக்கத்தில் வீடியோவாக பதிவிட்டுள்ளது. இதில் மருத்துவமனை கட்டுமான பணிகள் 2 கட்டங்களாக நிறைவடையும் என்றும் முதல் கட்ட பணிகள் அடுத்த வருடம் ஜனவரியில் முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட பணிகள் 2027ஆம் ஆண்டு நிறைவடையும் என்றும் எய்ம்ஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு பிரதமர் மோடியால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உத்தராகண்ட் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானிக்கு அவரது மனைவி ராணுவ சீருடையில் கண்ணீர் மல்கை இறுதிச் சடங்கு செய்த காட்சி காண்போரை கலங்கச் செய்துள்ளது. கேதார்நாத் அருகே கௌரிகுந்த் வனப்பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் விமானி ராஜ்வீர் சிங் சவுகான் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். 14 ஆண்டுகளாக ராணுவத்தில் பணியாற்றிய ராஜ்வீர் சிங் சவுகான் கடந்த செப்டம்பர் மாதம் ஓய்வு பெற்ற பிறகு ஆரியன் ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் சேர்ந்தார். இவரது மனைவி தீபிகா சவுகான் ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னலாக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு 4 மாதங்களுக்கு முன்பு இரட்டை குழந்தைகள் பிறந்தன. இந்நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான கணவருக்கு அவரது மனைவி தீபிகா ராணுவ சீருடையில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இறுதிச் சடங்கு நிகழ்விலும் கணவரின் புகைப்படத்துடன் ஊர்வலமாக சென்ற தீபிகா சவுகான் உடல் தகனம் செய்யும் வரை அங்கேயே இருந்தது காண்போரை கண்கலங்கச் செய்தது. வயிற்று தொற்று பாதிப்பிலிருந்து சோனியா காந்தி படிப்படியாக குணமடைந்து வருவதாக சர் கங்காராம் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. 78 வயதாகும் சோனியா காந்தி வயிறு தொடர்பான பிரச்சினை காரணமாக கடந்த 15ஆம் தேதி டெல்லி சர் கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் சிகிச்சைக்கு அவரது உடல்நிலை நன்கு ஒத்துழைப்பதால் படிப்படியாக குணமடைந்து வருவதாகவும் மருத்துவமனை தலைவர் அஜய் ஸ்வரூப் தெரிவித்துள்ளார். மருத்துவ கண்காணிப்பில் உள்ள சோனியா காந்தியின் உணவு முறை மிக கவனமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அதே சமயத்தில் மருத்துவமனை
மருத்துவமனையிலிருந்து அவர் வீடு திரும்புவது குறித்து இன்னும் முடிவாகவில்லை என்றும் அஜய் ஸ்வரூப் தெரிவித்தார். கூகுள் பே, போன்பே போன்ற UPI மூலம் மேற்கொள்ளப்படும் பண பரிவர்த்தனைக்கான நேரம் 30 வினாடிகளில் இருந்து 10 வினாடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. சிறிய பெட்டிக்கடை முதல் வணிக வளாகங்கள் வரையில் பிரதானமாக UPI மூலமே பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த மே மாதத்தில் UPI மூலம் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனை 25,14,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் UPI பரிவர்த்தனையை விரைவுபடுத்தும் விதமாக அதற்கான நேரத்தை குறைக்க தேசிய பண பரிவர்த்தனை கழகம் புதிய வழிகாட்டுதலை அமல்படுத்தியது. அதன்படி இதுவரை 30 வினாடிகள் எடுத்துக்கொண்ட UPI பரிவர்த்தனைக்கான நேரம் 10 வினாடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. பரிவர்த்தனை தோல்வியடைந்தால் பணம் கழிக்கப்பட்டு விட்டதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளும் நேரமும் 30 வினாடிகளில் இருந்து 10 வினாடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் UPI மூலம் வங்கிக் கணக்கில் உள்ள இருப்பு குறித்து நாளொன்றுக்கு 50 முறை மட்டும் பரிசோதித்துக் கொள்ளும் விதமாக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா மாநிலம் கபினி புலிகள் காப்பகத்தில் புலி ஒன்று கம்பீரமாக நடந்து சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. கபினி வனப்பகுதிக்குள் செல்லும் பழைய மைசூர் கேரளா சாலையில் நேற்று வாகனத்தில் சென்ற சுற்றுலா பயணிகள் அங்கிருந்த ஒரு பாலத்தின் மேல் பெரிய புலி ஒன்று அமர்ந்திருந்ததை பார்த்து அச்சமடைந்தனர். பொம்மை புலி போல் அசைவின்றி அமர்ந்திருந்ததை வியப்புடன் பார்த்த அவர்கள் பின்னர் அதனை கடந்து மறுபுறம் சென்று பார்த்தனர். அப்போது பாலத்தின் மேல் இருந்து கீழே கம்பீரமாக இறங்கிய புலி பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றது. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கு பிறகு ஓய்வு பெறும் இலங்கை வீரர் ஏஞ்சலோ மேத்யூஸின் கடைசி டெஸ்ட் போட்டிக்கு வீரர்கள் மரியாதை செலுத்தினர். கடந்த 2009ஆம் ஆண்டு டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமான இவர் இதுவரை அணிக்காக 118 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 8,167 ரன்கள் குவித்துள்ளார். 38 வயதாகும் மேத்யூஸ் டெஸ்ட் போட்டிகளில் 16 சதங்கள் மற்றும் 45 அரை சதங்கள் எடுத்துள்ளார். 34 விக்கெட்டுகளையும் அவர் கைப்பற்றியுள்ளார். இலங்கை காலை திடலில் வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டி தொடங்கும் முன்பு ஏஞ்சலோ மேத்யூஸுக்கு வீரர்கள் மரியாதை செலுத்தினர். இவருக்கு இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் சர்மா வாழ்த்து கூறியுள்ளார். ஏஞ்சலோ மேத்யூஸ் அடைந்த பல சாதனைகளை பலரும் எட்ட முடியாது என்றும் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். பிரபல இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷியின் நண்பரான அயன்ராஜ் மாவட்ட அளவிலான கிரிக்கெட்டில் 134 பந்துகளில் 327 ரன்கள் அடித்து சாதனை படைத்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டியில் சான்ஸ்கிரிட்டி கிரிக்கெட் அகாடமி சார்பில் களம் கண்ட 13 வயது வீரர் அயன்ராஜ் பந்தை நாலாபுரமும் விளாசினார். இவர் 22 சிக்ஸ், 41 4 அடித்து வெறும் 134 பந்துகளில் 327 ரன்கள் எடுத்தார். பவுண்டரிகள் மூலம் மட்டும் 296 ரன்கள் குவித்த அயன்ராஜுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான கேப்டன் பொறுப்பு தனக்கு வேண்டாம் என்று தாம் PCCI-யிடம் கூறியதாக வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா தெரிவித்துள்ளார். டெஸ்ட் போட்டிகளிலிருந்து கோலி ரோஹித் விலகியதால் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு சுப்மன் கில் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டார். பும்ரா கேப்டனாக தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கில் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டது பேசு பொருளானது. இந்நிலையில் கேப்டன் பொறுப்பு குறித்து பும்ரா முதல் முறையாக மனம் திறந்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர் தன்னை கேப்டனாக BCCI விரும்பியது என்றும் ஆனால் முதுகு பிரச்சினை காரணமாக அதனை மறுத்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். 5 டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடுவேனா என்பது தெரியாது என்று கூறிய பும்ரா 2-3 போட்டிகளுக்கு பிறகு பாதியில் வேறு யாராவது அணியை வழிநடத்துவது சரியாக இருக்காது என்பதால் கேப்டன் பொறுப்பு வேண்டாம் என்று கூறியதாக விளக்கமளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.